வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். வரலாற்று காலத்தில் மீண்டும் முகலாயர் தாக்குதலுக்கு ஆளான சோம்நாத் கோவில் முதல் முறை தாக்கப்பட்டதன் 1000வது ஆண்டாக நடப்பு 2026 ஆண்டு அமைவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை குஜராத் மாநிலம் சோம்நாத் செல்ல இருக்கிறார். சோம்நாத் கௌரவ திருவிழாவை குறிக்கும் வகையில் சோம்நாத்தில் ஓராண்டு காலம் பல்வேறு செயல்பாடுகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தின் சோமநாதர் ஆலயம் எதிரிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் காலனி ஆட்சியாளர்களின் கொள்கைகளையும் மீறி 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைநிமிர்ந்து நிற்பது எவராலும் வெல்ல முடியாத இந்திய நாகரிக உணர்வின் பிரதிபலிப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் மின்னணு உற்பத்தி 6 மடங்காகவும் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி 8 மடங்காகவும் அதிகரித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பழங்குடியினர் நலனுக்கான ஏகல்வியா முன்மாதிரி உறைவிட பள்ளிகளில் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் 28 கோடி ரூபாய் மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, பாசிப்பருப்பு, நெய், சூரியகாந்தி எண்ணெய் ஆகிய 5 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மண்டல அறிவியல் கண்காட்சி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாளை தொடங்க உள்ளது. ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள இருசுமண்டா கிராமத்தில் ONGC எண்ணெய் கிணறு ஒன்றில் இன்று எண்ணெய் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் மற்றும் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிலவரங்கள் குறித்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தியுள்ளார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.